அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான அரசியல் அப்டேட்டில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பரபரப்பான அரசியல் தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணி என்ன செய்ய போகிறது வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் அப்படிங்கிறத பற்றின தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா கையில் ஒரு பக்காவான பிளான் பி இருக்கிறதாகவும் களமிறங்குறாங்க ஆர்எஸ்எஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த விஷயத்தில் தண்ணி காட்டியிருக்காரு விஜய் அப்படின்னு தாங்க சொல்லணும். மேற்கூறிய இந்த தகவல் பற்றிய முழுமையான பின்னணி விவரங்களோடு இன்னும் பரபரப்பான அரசியல் அப்டேட்ஸை தொடர்ந்து நீங்க தெரிந்த பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜய் கூட்டணிக்கு வருவாரு அப்படின்னு அதிமுக பெரிதும் எதிர்பார்த்த நிலையில் அவர் அதற்கு துளியும் வாய்ப்பில்லை அப்படின்னே சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் 2026 தேர்தலை முன்னிட்டு பாஜக தீவிரமான கணக்கீடுகளை செய்து வந்துட்டுருக்காங்க. அதிலும் குறிப்பாக தாவேகா விஜய் கூட்டணியில் இணையாமை இருந்தால் பாஜக கட்சியின் மாற்று திட்டம் என்ன என்பதும் அதற்காக அமித்ஷா தயாரித்து வைத்திருக்கக்கூடிய மாற்று திட்டங்கள் குறித்தும் சில தகவல்கள் வெளியாகியிருக்கிறதுங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பலம் வாய்ந்த திமுகவை வீழ்த்தணும், பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியை பலப்படுத்த வேண்டும் அப்படின்னு முயற்சித்து வந்துட்டு இருக்காங்க. தேமுதிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்குங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய அதிமுக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியின் விருப்பம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை பார்த்து கூட்டணிக்கான அச்சாரம் போட்டுவிட்டது அப்படின்னு உற்சாகமாகவே பேசியிருந்தார் எடப்பாடி. ஆனா பாஜக இருக்கக்கூடிய அணியில கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு தமிழக வெற்றி கழகம் தெளிவாகவே சொல்லிட்டாங்க. இந்த நிலையில விஜய் கூட்டணிக்கு வரல அப்படின்னா அமித்ஷா கையில மாற்று திட்டங்களும் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது தமிழகத்துல சரியான கூட்டணியும் தேர்தல் மேலாண்மையும் இருந்தா பாஜக 20 தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கடந்த மக்களவை தேர்தல் நடைபெற்ற போது பல தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜக அதிக தொகுதிகள் முன்னிலை பெற்றிருக்காங்க. மேலும் சில தொகுதிகளில் திமுகவை விட அதிக வாக்குகள் பாஜக கூட்டணிக்கு கிடைச்சிருக்கிறது. இதை அடுத்து அதை மனதில் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதிகளில் கவனம் செலுத்த பாஜக தலைமை முடிவு எடுத்திருக்காங்க. மேலும் இதுவரை தமிழகத்தில் ஆர்எஸ்எஸ்ஸின் பங்கு இல்லாத நிலையில் இந்த தேர்தலில் அதனையும் துணைக்கு அழைத்து கொள்ள பாஜக தலைமை முடிவு செய்திருக்கிறது. மேலும் பழனி, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் உள்ளிட்ட ஆன்மீக தலங்கள் இருக்கக்கூடிய தொகுதிகளில் பாஜக கூடுதல் கவனத்தை செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அமித்ஷா தமிழகத்தில் பெரிய கூட்டணியை உருவாக்கும் முனைப்புல இருக்காங்க. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி உள்ளிட்டோருடன் விஜயுடன் சந்திப்புகள் நடைபெற இருக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது பாஜகவினர். இதுல முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவேகாவை கூட்டணிக்குள் ஈர்ப்பதற்கான முயற்சி அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா விஜய் தலைமையில பார்த்தீங்கன்னா தாவேகா தனியா போட்டியிட்டா திமுக மற்றும் காங்கிரஸ் சார்ந்த சிறுபான்மை வாக்குகளில் பிளவு ஏற்பட்டு அவர்களுக்கு பாதகமாக மாறும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. குறிப்பா மைனாரிட்டி வாக்குகள் பிளவு அடைந்தா திமுக கூட்டணிக்கு நேரடியான பாதிப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுனால தாவேகா தனித்து போட்டியிடுவதை கூட பாஜக ஒரு தந்திரமாகவே பார்க்கிறது. தாவேகா கூட்டணிக்கு வரவில்லை அப்படின்னா அதற்கு மாற்று பி பிளான் ஏற்கனவே தயார் நிலையில் வைத்திருக்கிறது அப்படின்னு பாஜக வட்டாரங்களும் தெரிவித்திருக்காங்க. விஜய் தலைமையில் வேறு சில கூட்டணியில் சேர்ந்து விட்டா அது மற்ற கட்சிகளின் வாக்குகளை திசை திருப்பும் ஆற்றல் கொண்டது அப்படிங்கிறதுனால தாவேகா மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்குவதை தடுப்பதில் பாஜக அதிக கவனத்தை செலுத்துது. இதே நேரத்தில் பாஜக அண்ணாமலை மற்றும் நயினார் நாகேந்திரன் இடையே பனிப்போர் நீடிப்பதையும் கவனிக்க
வேண்டும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கிறது. தலைமை மாற்றப்பட்டதில் இருந்து ஏற்பட்ட இந்த கோல்ட் வார் நிலைய அமித்ஷா சீரமைக்க முயற்சி செய்தும் வந்துட்டுருக்காராம். அதிமுக தரப்பிலையும் அதிரடி நகர்வுகள் நடந்து வந்துட்டுருக்கு. முக்கிய திமுக அமைச்சர்கள் குறித்து இருக்கக்கூடிய புகார்கள், வழக்குகள் தொடர்பான தகவல்கள் உள்ளிட்ட பல ஃபைல்கள் எடப்பாடி பழனிசாமி மூலமாக பாஜக தலைமைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமைச்சர்கள் பல தொகுதிகளில் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நிலையில் அவங்கள வழக்குகள் மூலமாக அழுத்தத்தில் வச்சா அவர்கள் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட முடியாது அப்படிங்கிறதே அமித்ஷாவினுடைய முக்கிய திட்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா நடிகர் விஜய் புதுச்சேரியின் முன்னாள் முதல்வரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவருமான வி நாராயணசாமியை தங்கள் பக்கம் இழுக்க முயற்சி செய்வதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. புதுச்சேரி அரசியலில் பெரிய அனுபவம் வாய்ந்த தலைவரான நாராயணசாமியின் ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னு கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னு விஜய் விரும்புகிறாரா. இது மட்டும் நடந்தால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தும். அதே போல தமிழகத்தில் திமுகவின் எதிர்ப்பு வாக்குகள் பிரிந்து பாஜகவிற்கு பெரிய தலைவலியை ஏற்படுத்திடும். நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான நடிகருமான விஜய் வெற்றிகரமாக புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தை நடத்தி முடிச்சிட்டார் அப்படின்னு சொல்லலாம். விஜய் பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் ஆளும் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி அரசை மறைமுகமாக பாராட்டினார். அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக அரசு புதுச்சேரி அரசிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது ஒரு புறம் அப்படின்னா கரூர் சம்பவத்திற்கு பிறகு விஜயின் நடவடிக்கையில் பெரிய மாற்றமே தெரியுது. அனுபவம் வாய்ந்த அரசியல் தலைவர்களை இணைப்பது மற்றும் நல்ல கூட்டணிகளை உருவாக்குவது போன்ற வேலைகளில் மறைமுகமாகவே இறங்கி வருகிறார். அண்மையில் தமிழக வெற்றி கழகத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைந்தார். தற்போது மேலும் சில தலைவர்கள் தாவேக்காவில் இணைய உள்ளதாக தகவல்கள் பரவி வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் ஆதரவாளருமான வைத்தியலிங்கம் தாவேக்காவில் இணையவுள்ளதா தகவல் பரவி வந்துட்டு இருக்கு. இப்படி அடுத்தடுத்த பல்வேறு தலைவர்களை தன்னுடைய பக்கம் இழுக்க ஆர்வம் காட்டக்கூடிய விஜய் அடுத்த ஒரு மாதத்துல பெரிய கூட்டணி அமைக்கவும் திட்டமிட்டு வருகிறாரா. விஜயின் இந்த முயற்சிக்கு மறைமுகமாக சில அதிமுக தலைகள் ஆதரவும் கொடுக்கிறார்களா. மறுபுறம் திமுக கூட்டணியில காங்கிரஸ் கட்சியை தங்கள் பக்கம் இழுக்க அதிக ஆர்வம் காட்டுவதாக சில அரசியல் விமர்சகர்களும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல புதுச்சேரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட விஜய் அரசியல்ல பெரிய அனுபவம் வாய்ந்த தலைவரான நாராயணசாமியின் ஆதரவை பெற வேண்டும் அப்படின்னா கூட்டணி அமைய வேண்டும் அப்படின்னா விஜய் விரும்புகிறாரா. விஜயினுடைய இந்த நகர்வுகள் திமுகவிற்கு அதிர்ச்சியையும் பாஜகவிற்கு தலைவலியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா புதுச்சேரியில தற்போது என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடக்குது. அங்க காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவரான நாராயணசாமி போன்ற பெரிய தலைவர் விஜய் எழுப்பது இந்த ஆளும் கூட்டணிக்கு பாஜக உள்பட ஒரு பலமான எதிரணியை உருவாக்கி அவர்களின் வெற்றி வாய்ப்புக்கு நேரடியாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது பாஜகவிற்கு புதுச்சேரியில் தலைவலியை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மறுபக்கம் தமிழ்நாட்டில் திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தும். மேலும் தமிழ்நாட்டில் தாவேகா தனித்து அப்படி இல்லைன்னா காங்கிரசுடன் இணைந்து நிற்பது அப்படிங்கிறது ஆளும் திமுகவிற்கு எதிரான வாக்குகளை மேலும் பிரிச்சிடும். அப்படி பிரித்தா பாஜகவின் கூட்டணி வியூகங்களை மொத்தமாக சிதைந்து போகும். தற்போதைய நிலையில் செங்கோட்டையன் அதிமுகவை விட்டு பிரிந்து தாவேகாவில் இணைந்திருப்பதால் தாவேகா அதிமுக கூட்டணிக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கிறது. அதனால தாவேகா தனித்து நிற்கும், அப்படி இல்லைன்னா அதிமுக பாஜக திமுக இல்லாமல் தனியாக கூட்டணி அமைக்கும் அப்படிங்கிறது உறுதியாகி இருக்கிறது. அப்படி விஜய் அமைக்கக்கூடிய கூட்டணியில் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளும் ஒருவேளை இணைந்தா அது அதிமுக பாஜக திமுக ஆகிய 3 கட்சிகளுக்குமே தலைவலியாகவே மாறும். வெற்றி வித்தியாசம் மிக குறைவாக மாறக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடலாம் என்ற பரபரப்பான தகவல்களும் தற்போது வெளியாக இருக்கிறதுங்க. இன்னும் சில மாதங்களில் தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்ற எதிர்பார்ப்பு அவரது கட்சி தொண்டர்கள் மத்தியில் நிலவி வந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில் விஜயின் வியூக வகுப்பாளர் நடத்திய ஆய்வில் திருச்சி கிழக்கு தொகுதியில் அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தெரிய வந்திருக்கிறதா. தாவேகா வட்டாரங்களில்
வட்டாரங்களிடம் விசாரித்ததில் விஜய் போட்டியிடுவதற்கு திருச்சி கிழக்கு, திருவாடானை மற்றும் மதுரை மேற்கு ஆகிய 3 சாதகமான தொகுதிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதில் திருச்சி கிழக்கு தொகுதியில் சிறுபான்மையினர் வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால அது விஜய்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. மேலும் விஜய் தனது முதல் பிரச்சாரத்தை திருச்சியில் இருக்கக்கூடிய காந்தி மார்க்கெட் மரக்கடையில் துவக்கினார். இதுவும் பார்த்தீங்கன்னா கிழக்கு தொகுதியில் தான் வருது. திருச்சி கிழக்கில் விஜய் போட்டியிடுவதற்கான ஆரம்பகட்ட வேலைகள் நடந்து வர்றதாகவும், இருப்பினும் இறுதி முடிவை விஜய் தான் எடுப்பார் அப்படின்னும் அந்த வட்டாரங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரிவித்திருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும்.